ஒரு பெரிய ஏரிக்கரையில சந்திரன்னு ஒரு ஆமை இருந்தது. மற்ற ஆமைகள் போல மெதுவாக நடப்பது அதுக்கு பிடிக்கவே இல்லை. வானத்துல உயர பறக்கும் பருந்துகளை பார்த்து நானும் பறக்கணுமே என்று சந்துரு ஆசைப்பட்டுச்சு. நண்பர்கள் கிட்ட சொன்னதும், ஆமை பறக்குமா, இது நடக்காத காரியம்னு எல்லாரும் சிரிச்சாங்க. ஒரு நாள் சந்துரு ஒரு மலையின் உச்சிக்கு போச்சு. இங்கிருந்து குதிச்சா எனக்கும் இறக்க முளைக்குமான்னு நம்பிச்சு. அப்போ ஒரு வயசான பருந்து கேட்டது, பவுஸ், சந்துரு, உன்கிட்ட இறக்கை இல்லையே, எப்படி பறப்பாய்? சந்துரு மெதுவா சொன்னது, எனக்கு ஆசை இருக்கு, ஆனா முடியாத போல. அந்த பருந்து சிரிச்சுக்கிட்டு சொன்னது, நீ காற்றுல பறக்க மாட்டே, ஆனா தண்ணீருக்குள்ள போனா எந்த பறவையையும் விட நீ வேகமா பறப்பே. உடனே சந்துரு ஏரிக்குள்ள குதிச்சது. தண்ணீருக்குள்ள துடுப்புகளை அசைத்து அழகா வேகமா பறப்பது மாதிரியே நீந்துச்சு. மீன்களை விட வேகமா சந்துரு ஜொலிச்சது. நீதி: மற்றவர்களை பார்த்து நாம் மாற தேவையில்லை. நம்மிடம் இருக்கிற தனித்துவமான திறமையை கண்டுபிடிச்சா நாமும் வெற்றியாளர்கள் தான். ஷோய்.